தமிழியனார் நினைவு நூலக வாசக கட்டம் 23வது கூட்டம். இதில் உரைஞராக நம் அழைப்புக்கு எனக்கு வந்திருக்கின்ற வெள்ளியனூர் பழனி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். பொருண்மை பிறந்தாய் வாழி புதுச்சேரி என்ற ஒரு தலைப்பை அவரை கொடுத்திருக்கிறார். அது வரலாற்று போக்கில் வரலாற்று நோக்கிலேயே அவர் பேச வருகிறாரா என்கிற ஒரு கேள்விக்குறி அப்படி தோன்றுகிறது. பிறந்தாய் வாழி காவேரி என்கிறது சிலப்பதிகாரத்தினுடைய வரிகள். அப்ப சிலப்பதிகாரத்தை சொல்லுகிறதுக்கு முன்னாடி இப்போ காவிரியை சொல்லி அதுக்கு கீழே அப்படியே தொடங்குறார். அதே போல இவரும் புதுச்சேரியை சொல்லி அதன் கீழே புதுச்சேரி என்ற சொல்லும் கீழே என்ன அடங்குகிறது, என்ன அடங்கி வந்தது, அதுக்கு என்ன நீண்ட வரலாறு, அதில் உள்ள வியப்பான செய்திகள், நமக்கு குறிப்பிடும்படான செய்திகள்லாம் அதில் இருக்கும் என்று நான் ஒரு கருதுகோளாக கூறுகிறேன். அவர் என்ன சொல்ல வருகிறாரோ. வெள்ளியனூர் பழனி என்று அறியப்படுகிறவர் பரவலாக புதுச்சேரி முழுவதும் எல்லாராலும் அறியப்பட்டவர். ஒரு ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர், பாவலர், சிறந்த பாவலர். எல்லா பொது நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கலந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர்கள் நாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்னார் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை உரையாற்றலாம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. நற்றமிழ் போற்றும் செழியனவர்கள் தந்தையாரின் மேன்மையை உலகையை செய்யும் வகையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த குரலுக்கு ஒரு விளக்கம் எனலாம். அவருக்கு, இந்த வாய்ப்பளித்த அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடங்கி வைத்த தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னை அறிமுகம் செய்து வைத்த நண்பர் தாமரைக்கோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வருகை புரிந்திருக்கிற பெரியோர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பிறந்தாய் வாழி காவேரி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகார வரி நடந்தாய் வாழி காவேரி. புதுச்சேரி வாழ்த்தி ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று வருகிற பொழுது சிலப்பதிகாரத்திலே தோய்ந்த மனம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்த போது அது பிறந்தாய் வாழி காவேரி என்று வந்தது. இந்த நூல், இது நூல் தான், உரை என்பதை விட இப்பொழுது ஒரு அரங்கேற்றம் தான் நான் செய்ய இருப்பதுங்க. இது ஒரு சில நிமிடங்கள் தான் இருந்தாலும் கூட இதை எழுதுவதற்கு எனக்கு 20 ஆண்டு கால அனுபவம் தேவைப்பட்டது. 40 ஆண்டுகளாக புதுவை வரலாறு தொடர்பாக எழுதி பேசி வருகிறேன். 80களிலேயே புதுவை வரலாறு தொடர்பாக கதைகள், குயில்கள் என்று பாரதிதாசன் நட்பு வாழ்க்கையை பற்றி ஒரு 2 ஆண்டுகளாக ஆய்வு செய்து அதை ஒரு நூலாக முதலாக எழுதியிருக்கிறேன். இப்படி பல செய்தாலும் கூட புதுச்சேரியினுடைய விடுதலை போராட்டம்னு சொல்றாங்க. இந்த அண்மைக்கால வரலாறு பொன் விழா கொண்டாடினாங்க 2004. அதுல இருந்துதான் தீவிரமாக அது தொடர்பான பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசவும் கேட்கவும் கிடைத்த வாய்ப்பு, அதுல ஏற்பட்ட ஈடுபாட்டால ஏறக்குறைய புதுச்சேரி தலைவர் பலர்களை பற்றி நூல்களை எழுதியிருக்கிறார். சுப்பையா அவர்களை பற்றி 2 நூல்கள், குபேர் அவர்களை பற்றி 1, லாம்பேர் சரவணன் அவர்களை பற்றி, செல்லான் நாயக்கர் அவர்களை பற்றி, இப்படி பல புத்தகங்களை நான் தொடர்ந்து வரலாறு தொடர்பாக அவர் சொன்ன மாதிரி இலக்கியம் கவிதை என்பதெல்லாம் விட்டாச்சு. இந்த ஒரு 15-20 ஆண்டு காலமாக கவிதை கேட்டா கூட அது வரலாறு தொடர்பாக தான் சிந்தனை வருகிற மாதிரி அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு தேவை, இன்றைக்கு இருக்கிற தேவையை செய்வோம் என்பது போல மனம் பதிந்தோம். இந்த நூல் பிறந்தாய் வாழி காவேரி, இந்த கவிதை எழுத வேண்டிய சூழல் கடந்த எனக்கு எப்ப ஏன் ஏற்பட்டது என்று சொல்லிட்டு நான் அதை வாசிக்கிறேன். நீங்களும் அதை அறிந்திருக்கலாம். நம்முடைய ஆளுநர் மாளிகையில புதுச்சேரியில அடிக்கடி பல்வேறு மாநிலங்களுடைய உதய நாள் விழாக்கள் கொண்டாடுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. பல கேரளாவினுடைய மாநிலம் தோன்றிய நாள், கர்நாடகா மாநிலம் தோன்றிய நாள், இப்படி என்ன இந்தியாவில் இப்படி மாநிலத்தை பல மாவட்டங்கள் புதிதாக வந்திருக்கு. அது போல மாநிலங்கள் புதிதாக பல்வேறு காலகட்டங்களில் வந்தது. மொழிவாரி மாநிலங்கள் 56, அதுக்கு முன்னால் விடுதலை 47 இருந்து பிரித்தா வந்தாங்க. அப்புறம் பல்வேறு தேவைகளுக்காக பல இடங்களில், தெலுங்கானா மாநிலமே தெரியும், ஒரே மொழியை சேர்ந்தவர்கள் பிரித்த பொழுதும் கூட எங்கள் பண்பாடு தனி, எங்களை தனியாக தான் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி
தெலுங்கானா என்பது தனி மாநிலமாக போராடி பெற்றார்கள். அதே போல உத்தரப்பிரதேச, இப்படி பல மாநிலம் பிரிந்து அந்த நாளில் எல்லாவற்றையும் திருவிழாக்களாக இங்கே கொண்டாடுகிறார்கள் ஆளுநர் மாநிலம் என்றெல்லாம் செய்திகள் வரும். அப்போதுதான் எனக்கு தோன்றியது, இவர் புதுச்சேரி ஆளுநர் மாநிலம் நடக்குது, புதுச்சேரியினுடைய உதய நாளை இவர்கள் கொண்டாடுகிறார்களா? நம்முடைய யூனியன் ஆட்சி பகுதி எப்பொழுது தோன்றியது? இப்போ 62 தான் நாம் இந்தியாவோடு இணைந்தோம். அதற்கு பிறகு நவம்பர் டிசம்பர்ல இந்திய பாராளுமன்றத்துல நம்ம இப்போ இந்த பகுதியை எப்படி வைக்கலாம், இதன் அடங்கிய பகுதிகளை சட்டமன்றம் எப்படி, உறுப்பினர்கள் எப்படி, மற்ற இதெல்லாம் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டு அதற்கு வேண்டிய சட்டத்திட்டங்கள்லாம் 62 நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நிறைவேற்றப்பட்டன. அதனுடைய தொடர்ந்து வந்து பல நடவடிக்கைகள்லாம் எடுத்து 1963 ஜூலை முதல் நாள் நம்முடைய புதுச்சேரி இந்த ஆட்சி மத்திய அரசினுடைய நேரடி ஆட்சி பகுதி புதை மாநிலம்னு நாம சொல்லி, ஏன்னா அந்த அதுக்கு ஒரு தமிழ் சொல் தனியா இல்லை, இது போன்ற சொற்கள் இருக்கு. இப்போ மாநிலம் என்றே ஆகுபெயர் மாதிரி தான் அது தொடர்பான தன்மை. இன்னும் சொல்ல போனா நமது வந்து ஒரு நாடுன்னே சொல்லலாம். மாநிலத்தை ஒரு மொழி சேர்ந்த பகுதி தான் இருக்கு. புதுச்சேரியில கேரளாவும் இருக்கு, ஆந்திர பகுதி இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடு என்ற தகுதியிலே கூட நமக்கு இருக்கு. பல நாடுகள் நம்முடைய மாநிலத்தை விட குறைந்த மக்கள் எண்ணிக்கை உள்ள நாடுகள்லாம் கூட உலகிலே இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அப்போ இது தோன்றியது 1/7/1963. இதை நாம கொண்டாடவே இல்லையா இத்தனை ஆண்டுகள், 62வது ஆண்டு இந்த 25. அதோட ஆளுநருக்கு நான் கடிதம், இது போல நீங்க கொண்டாடுகிறீர்கள், புதுச்சேரி இந்த இது இருக்க இதனுடைய இதையும் கொண்டாடணும் இல்லையா, கொண்டாட வேண்டும் சொல்றேன். அவருக்கு அதுக்கு வேண்டிய தரவுகள் வேணும் இல்லையா, ஆவண காப்பகத்துல போயிட்டு அந்த 63 அதுக்கான ஆதரவாக இருந்த தவிர இதெல்லாம் எடுத்து ஆளுநருக்கு அனுப்பி அவரை சந்திக்க அனுமதி கேட்டு இப்படிலாம் பண்ணேன். முதலமைச்சருக்கு, சபாநாயகருக்கு, அமைச்சர்களுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, எதிர்கட்சி தலைவர், இப்படி எல்லோருக்குமே அது தொடர்பான அனுப்பு. ஆனா இருந்த ஒரு 2 மாத இடைவெளியெல்லாம் இருந்தது. ஒரு அரசு அது போல எல்லோரும் அதை சந்திக்கிற பொழுது ஏற்றுக்கொண்டுகிறார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு என்ன ஏற்பாடுகளை செய்ய அப்பொழுது முடியவில்லை, கடந்த 25 அப்போ நாமே அது கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போல உதய நாள் 62வது புதுச்சேரி உதய நாள் 1/7/1963 புதுச்சேரியில சுவரொட்டிகள் ஒட்டினோம். அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்துல கொடியேற்றி அது ஒரு நிகழ்ச்சியும் அதை நடத்தி, அப்பொழுது அதற்கு அந்த நிகழ்ச்சியில பேசலாம்னு போது இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவரொட்டிக்கு ஒரு வாழ்த்து ஒரு 3 வரியில் அது தனியா அது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் தான் புதுவை வரலாற்று எழுதலாம் அப்படின்னு. புதுவை வரலாறு தொடர்பாக தெரியும், இன்று வரை நமக்கு ஒரு முறையான வரலாறு கிடையாது. புதுச்சேரி வரலாறு ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஆளுக்கு ஒரு வரலாறு சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலை அது எப்பொழுதும் ஒரு முறையான வரலாறு தோன்றுவதற்கும் இருக்கிற ஒரு நிலைதான் அது. அந்த நிலையில அந்த குழப்பமான எதுவும் சொல்ல இன்று வரை சொல்ல முடியாது. நாம ஒண்ணு சொன்னா இன்னொரு சொல்றா, இன்னொரு கருத்து சொல்வார், இப்படி அது பற்றி ஆய்வுகள் ஏராளம் வந்து கொண்டு இருக்கின்றன. எல்லோரும் அதற்காக முயற்சியில் அவரவர்களால என்னென்ன செய்ய முடியுமோ நிறைய செய்திருக்கிறார். ஒரு அரசு ஒரு அறிஞர் குழுவையோ மற்றவர்களையோ ஏற்பாடு செய்து அது ஒரு புதுச்சேரி வரலாறு ஒன்றை எழுத வேண்டும் என்ற ஒரு முனைப்பு எடுத்து செய்யுமானால் வருவதற்குரிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அளவிலே ஒரு சிறிய ஊரான நம்ம ஊர் புதுச்சேரி இருந்தாலும் இதனுடைய வரலாறு எளிதில் அகப்படாததாக, எழுத முடியாததாகவும் இருக்கு. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏனென்றால் புதுச்சேரிக்காரர்கள் இல்லாத உலக நாடுகளே இல்லை. அப்படி சிறிய ஊரு அப்படி. அதே போல புதுச்சேரியில் இல்லாத உலக நாடுகள் இல்லை, இங்க இல்லாத பண்பாடுகள் இல்லை. இதை போல பண்பாடு இந்தியாவில எந்த நகரத்திலேயே கிடையாது. என்னென்ன மொழி, என்னென்ன இனம், என்னென்ன விழாக்கள், என்னென்ன அளவெல்லாம் நடக்கும். அப்ப இவ்வளவையும் கொண்டு வருவது என்பது இதுல இருக்கிற, ஏன்னா இது வந்து ஒரு உலக நகரம். ஆரோவில் வந்து இருக்கிறது அன்னை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையே புதுச்சேரியினுடைய தன்மைதான் இங்க அப்படி அமைந்து விட்டது. ஏன்னா இது ஒரு குடியேற்ற நகரம். புதுச்சேரி என்பது ஐரோப்பியர்கள் வருகை புரிந்ததனால தோன்றிய நகரம். கடற்கரை ஓரத்துல தோன்றிய நகரம் தான் புதுச்சேரி. அதுவும் வந்து ஒரு நாட்டவரா அப்படின்லாம் இல்லை. போர்த்துகீசியர்கள் முதல்ல வந்தாங்க. அவர்கள் வர்ற பொழுதே இந்தியாவில் வந்து இங்க ஒரு தங்கி இருந்து கொஞ்ச நாள் பிறகு கலப்பினம் தோன்றி டோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க இப்படி எல்லாம் தான் வந்து அவர்கள் வந்தாங்க. கடற்கரை ஓரத்துல அவங்க வியாபாரம் செய்வதற்கு நமக்கு செஞ்சிதான் எல்லாம். செஞ்சி அழிந்தது சென்னைப்பட்டணம் செழித்ததுன்னு ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம தமிழ் பழமொழிகள்.
நூல் எல்லா பகுதிகளுக்கும் செஞ்சிதான் தலைநகர். அங்க ஆட்சியாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இங்க வியாபாரம், இப்போ நம்ம வெளிநாட்டாரெல்லாம் வந்து வியாபாரம் செய்யணும், வெளிநாட்டாரெல்லாம் முதலீடு செய்யணும், நாமெல்லாம் இப்போ கேட்டு இதெல்லாம் செய்யறோம் இல்லையா? அதே போல அந்த நாடுல அரசர்களும் ஏற்பாடுகளை செய்வதற்கு அது போல அவங்க வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக கடற்கரை ஓரத்துல நம்ம தூய்மாவேலி இருக்கிற பகுதிகளில் அங்கதான் முதலாக அவர்களுக்கு சில குடியிருப்பு மிக இருந்து அவர்கள் இருந்தாங்க. போர்த்துகீசியர் அவங்கதான் வீடுகள் கட்டிட்டு ஆரம்பத்துல இருந்த அப்போ அவங்களாம் வெறும் வணிகம் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான அளவுக்கு வருவாய் இல்லை அல்லது தொடர்ந்து இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா உலகில் பல பகுதிகளில் தேடல் நடந்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு பகுதிகளை கண்டுபிடிப்பது, இடம் மாறுவது, ஐரோப்பியர்கள் எல்லாம் ஆளுக்கால் நடந்து கொண்டு போட்டியில போயிட்டு இருக்கு. அவர்கள் போய்விட்டார். அதற்கு பிறகு அரசர் பார்க்கிறார், அவங்க போன உடனே அது முன்னேற்றம் தடைபடுகிறது, அவங்களுடைய தொழில் வளர்ச்சி மற்றதெல்லாம் வர்றது. உடனே தரங்கம்பாடியில் இருக்கிற டேனிஷ்காரர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்கள இவரே கூப்பிடுறாரு, நீங்க இங்க வந்து செய்யலாமா, இங்க இடம் இருக்கு அப்படி. ஏன்னா முன்னது தொழில் வளர்ச்சி ஏற்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது, நாட்டினுடைய முன்னேற்றம். அப்போ அவங்க வராங்க. அவங்க வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேல டென்மார்க் நாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அவர்களும் அதுக்கப்புறம் போறாங்க. அப்புறம் டச்சுக்காரர்கள் வராங்க. டச்சுக்காரர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய டச்சுக்காரர்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்கதான் என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு 15 ஆண்டுகள் இருக்கிறாங்க. திரும்ப போயிட்டு திரும்ப இங்க வர்ற போதுதான் அவங்க என்ன செய்யறாங்க, செஞ்சி அரசர்கிட்ட கடற்கரை ஓரத்துல இருந்து போர்த்துகீசியர்கள் எல்லாம் தங்கி இருந்த பகுதி இருக்குது இல்லையா, அங்கேயும் அவங்களும் முதல் தடவை இருந்தபோது அங்கதான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அது மட்டும் போதாது, அதற்கு தொடர்ச்சியா இந்த பக்கம் நம்ம புல்வார் வீதி வரை இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதி வரைக்கும் எல்லாவற்றையும், ஏன்னா அதுக்குள்ள பல பகுதிகள் தோன்றி விட்டு, இப்ப நமக்கு நகர் தோன்றுது இல்லையா, இப்ப நான் ராதாகிருஷ்ணன் நகர் இருக்கேன், எனக்கு 30 அடி அப்பால தள்ளி பாவேந்தர் நகர்னு இருக்கு, அதுக்கப்பால தள்ளி சுப்பிரமணிய பாரதியார் நகர் இருக்கு, ராமச்சந்திரமூர்த்தி நகர்னு இருக்கு, அண்ணாண்ட ரோஜா நகர்னு இருக்கு, கணபதி நகர்னு இருக்கு, இப்படி வந்து போகுது இல்லையா. அது போல வளர்ச்சி அப்போது ஏற்பட்டது. அவங்க புதுச்சேரி அங்க இருக்கு, ஒரு கிராம ஊர், அது வந்து வில்லியனூர் கல்வெட்டு சார்பா பள்ளத்தூர் அப்படின்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது எதுனா நம்ம நீடராஜ பயிர் தெரு, வேளாளர் தெரு இருக்கு, அந்த 2 பகுதியில இருந்துதான் ஊர். அதுதான் அப்பொழுது அந்த இப்ப ஈஸியாக சொல்றதுல இருக்கும். அது போல அரியாங்குப்பம், இந்த பள்ளத்தூர், கோட்டல், அதுதான் அந்த வழி இருந்து. அப்ப அது அங்க இருக்கு. இந்த புதுச்சேரி இவங்க வந்து இங்க தோன்றுகிறது. இந்த தொழில் வளர்ச்சியினால பல்வேறு பகுதிகளும் பல்வேறு தொழில்கள் எல்லாம் அவங்கவுங்க வந்து இந்த அங்கங்க இருக்கிற பகுதிகளில் குடியேறுகிற போது பல பகுதி மக்கள் வந்து விட்டார்கள், பல மாநிலங்கள்ல இருந்து வந்து விட்டார்கள். இப்ப மராட்டியர்கள் வந்தாங்கன்னா அவங்களாம் தமிழ்நாட்டில் இந்த பகுதியில இருக்கிற பகுதியில அவங்க இப்படி பல பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியிலும் வந்தவங்க வந்து வெவ்வேறு ஊரை சேர்ந்தவர், வெவ்வேறு பகுதியில் தொழிலை செய்வர். பொற்கொள்ளர்கள் எல்லாம் வந்தாங்க, அவங்க ஒரு பகுதியில அவங்க ஒரு கோயில் கட்டிட்டு, இப்ப நாங்க ராதாகிருஷ்ணருக்கு ஒரு கோயில், அண்ணாண்ட பாவேந்தர் நகருக்கு ஒரு கோயில், ரோஜா நகருக்கு ஒரு கோயில், இப்படி கோயில்கள் தோன்று வச்சுட்டு பார்த்தாலே எத்தனை பகுதிகள் குடியேறி. ஏன்னா இன்னும் நம்ம ஆய்வு பண்ணல. நாம புதுச்சேரியை வந்து வேதபுரி இதுன்னா அந்த காலத்துல எந்த ஆதாரம் இல்லாம செய்தியை வச்சுட்டு இருந்தோம். வேதபுரி கோயிலே வந்து 18ஆம் நூற்றாண்டு, அதாவது இந்த டச்சுக்காரர் இப்போ எல்லா பகுதியும் ஒன்னா இருந்தாதான் நமக்கு இங்க நிர்வாகம் பண்ண முடியுன்றதுனால அதை பணம் கொடுத்துதான், சும்மா வாங்கிட்டு வரும், பணம் கொடுத்து செஞ்சு தருவதற்கு 4000 பகோடா கொடுத்துதான் சொல்றாங்க. வாங்கி அதை சேர்த்துதான் அந்த புல்வார் வீதியை அவங்க அங்க கொண்டு வருகிறார். அப்பதான் அந்த வேதபுரீஸ்வரர் கோயில் வந்து பள்ளத்தூர் கோயில். அது 17ஆம் நூற்றாண்டுல, அதாவது டச்சுக்காரர்கள் 1693 அந்த பகுதியையும், இந்த கடற்கரை பகுதி, புல்வார் பகுதி, அந்த சின்ன வாய்க்கா வரைக்கும் தான் டச்சுக்கா. அதுக்கப்புறம் தான் அதை வருது. சின்ன வாய்க்காடுறது வந்து ஆறு, அந்த பகுதி ஆறு வந்து தெற்கால அப்புறம் பெரிய வாய்க்கால் பகுதியில் அப்படி போயிட்டு இருந்தது. பின்னால 1761 பிறகு திரும்ப பிரெஞ்சுக்காரர்கள் இது பண்ற போதுதான் அந்த ஆற்றையே அந்த சிங்கிலியன் தோட்டம் சொல்றேன் அந்த பக்கம் நேரம் திருப்பிட்டு அது சின்ன வாய்க்கால ஒரு வடிகால் மட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம். ஆக இந்த பகுதியெல்லாம் சேர்த்து ஒரு வழியாக வச்சுட்டு தான் டச்சுக்காரர்கள் ஏற்பாடு பண்ணி உருவாக்கி இங்கே இருக்கலாம்னு அவங்க திட்டம் போட்டாங்க. அதுக்குள்ள அங்க வெளிநாட்டுல எங்கேயாவது சண்டை நடந்தா அதுல புதுச்சேரியில எதிரொலிக்கும். அது போல ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு அதை விட்டு கொடுத்து விடுகிறார். முதல்ல அவங்க பிடித்த போது 693 இங்க இருந்த பிரான்சுவா மார்த்தரை கைதியாகவே இந்தோனேஷியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. பட்டாவேலாம் கொண்டு போயிட்டு அங்க 7 ஆண்டுகள் அவருடைய பாதுகாப்புல இருந்தாங்க. அங்க பேச்சுவார்த்தை நடந்த பிறகு திரும்ப அவரை விடுவித்து அவரே திரும்ப இங்க வருகிறார். அவருக்கு முதல்ல வந்த போது இந்த பகுதியில இணைப்பு கிடையாது. பிரான்சுவா மார்த்தன் வந்த போது கடற்கரை பகுதி தான்,
இப்போ இவர் டச்சுக்காரர்கள் இணைத்து இந்த வரைபடம் இதெல்லாமே கிடைத்து விட்டது நமக்கு. எல்லா விதமான வரைபடம் நெதர்லாந்துல அவங்க பாதுகாத்து வைத்திருக்கிறார். என்ன வந்தவங்க எல்லாம் எப்படின்னா அரசு அனுப்பியது. அதுல 3 வகை. மதம் பரப்புவதற்காக மத குருமாரில் ஒரு பகுதி, செல்வந்தர்கள் தொழில் நடத்துவதற்காக வணிகம் நடத்துவதற்காக ஒரு பகுதி, அரசர் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய, இப்படி 3 பகுதி வந்து. அப்போ வந்தவர்கள எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். ஒரு யாரோ ஒரு இது இல்ல, ஒரு கப்பல் வருதுன்னா அதுல எல்லாம் தெரிந்தவர்கள். ஒரு பகுதியை பிடித்தா அதை எப்படி பிடிக்கிறது, அது என்ன ஒரு வரைபடம் போடுறது, அதை எப்படிலாம் உருவாக்குவது, இப்படிலாம் எல்லாம் தெரிந்தவர்கள். இது அரசாங்கத்துக்கு வேற அனுப்பணும். இவ்வளவு செலவாகிறது, இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், இவ்வளவு ஆகுது, இப்படிலாம் எப்படிதான் அந்த தொலைத்தொடர்பு அப்போது வைத்திருந்தாங்க. இப்போ இவ்வளவு இருக்கு. அப்போ இதெல்லாம் செய்திருக்கிறார், எல்லாம் நடந்திருக்கிறது எல்லாரும். அப்போ அவர்கள் எல்லாம் பத்திரமா வச்சிருக்காரு. அந்த அப்போ நமக்கு 1705 படம், அப்போ அது சின்னவாக்கியா வரைக்கும் அந்த பகுதியில் என்ன படம் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் சேர்த்து படம் இருக்கு. இப்படி எல்லாம் வரைபடங்கள் எல்லாம் ஆதாரபூர்வமா இருக்கு. எப்படி புதுச்சேரிக்காரருக்கு ஒருவருக்கு பிறந்த பதிவு உண்டோ, இப்போ தமிழ்நாட்டுக்காருக்கு அது கிடையாது. போனோம்னா அங்க மணிகார யார வேணும் எந்த பேர் வேணாலும் எழுதி கொடுக்கலாம், எதோ எல்லாம் பண்ணலாம். அண்ணன் பதிவு எடுத்துட்டு தம்பி வேலைக்கு போகலாம், தம்பி பதிவு எடுத்துட்டு அண்ணன் போய் எங்க செய்யலாம். ஏன்னா அதுல பேர் கூட போட மாட்டேன், ஆண் பெண் அப்படி கொடுக்குற பதிவுகள்ல கூட. ஆனா இங்க அப்படி இல்லை, பதிவு அவ்வளவு. அதே போல நம்முடைய புதுச்சேரியினுடைய தோற்றம் முதல் கொண்டு எல்லாமே பதிவாகி இருக்கு, எழுத்து பட பதிவாகி. முதலா வந்து பிரான்சுவா மர்டேன் அவருடைய நினைவுகளை எழுதி இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாம் அவங்கவுங்க என்னென்ன ஆனந்தரங்க பிள்ளை அவரு ஒரு பதிவு பண்ணியிருக்கார், அவரு தீப்ளெக்ஸ் அவரை பத்தி பதிவுகள் இருக்கு, அவர் தளபதிகள் பதிவு, அவங்கவுங்க எல்லாருமே அவருடைய. நம்முடைய விடுதலைக்கு முழுக்க இருந்தவர் மோரிஸ் ஷூமன் என்ற ஒருவர். அவர் தான் வந்து 47 இருந்து அப்போ டிகால் உடன் இருந்தவர். அவர் அப்போது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர். அவரு நேரு இந்திரா காந்திக்கெல்லாம் பழக்கமானவர் இருந்ததுனால அவரை அனுப்புறாங்க. பிரான்ஸ் வந்து எப்படியாவது சேர்த்தோம்னா அது என்ன பண்ணலாம்னு போய் பேசுங்கன்னு சொல்லி இவர் தூதர் நிலையிலையும் பேசுறாங்க. தூதர் பேசுகிறார், புதுச்சேரி ஆளுநர், இவங்க எல்லாம் போயிட்டு நேரு பேசுறாங்க. அது இல்லாம உடனே அவரையும் 47 அனுப்புறாரு. அவர் பின்னால் டிகால் வந்து அதிபராகவே வர்ற பொழுது அமைச்சராகவே இருக்கார். கடைசி வரைக்கும் ஒரு நம்ம 54, 62 வரைக்கும் முழுக்க உடன் இருந்து இதை பாதுகாப்பா செய்து கொடுத்தவர் மோரிஸ் ஷூமன். அவருடைய நினைவுகளை எழுதியிருக்கிறார். எல்லாமே பதிவாயிருக்கு, எல்லாமே எதுவும் வந்து ஆதாரங்கள் இல்லாம இல்ல. அப்படி நம்முடைய புதுச்சேரி அவ்வளவு செழுமையா இருக்கு. அது இப்படி உலக அளவிலே பறந்து விரிந்து இருக்குது. உலக அளவிலே புதுச்சேரிக்காரர்கள் எப்படி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்க. எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க புதுச்சேரிக்காரர்களை பார்க்கலாம் என்ற நிலைமையில இருக்கு. அதனால இந்த வரலாறு என்பது எளிதில் அவரவர் நிலையில இருந்து என்னென்னோ செய்து கொண்டிருக்கிற தன்மை இருக்கு. அப்போ இந்த அதெல்லாம் இவ்வளவு காலம் நமக்கு இருக்கு. இப்போ நான் இந்த வாசித்த வரையில, என்னுடைய அனுபவங்கள் வரையில நான் புரிந்து கொண்டதை இதை எழுதியிருக்கு. என்ன புதுச்சேரி எவ்வாறு தோன்றியது, எப்படி வளர்ந்தது, எப்படி சூழ்நிலை, இந்த எப்படி அது உதய நாள் அது வரைக்கும் உள்ள மிகவும் சுருக்கமாக தான் இருக்கும். அதை நான் வாசிக்கிறேன். வாசித்து முடித்த பிறகு நீங்கள் அது தொடர்பான கேள்விகளை, உங்களுக்கு இருக்கிற ஐயங்களை நீங்கள் கேட்கலாம் சொல்றேன். இது புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், எல்லோருக்கும் அந்த புத்தகமும் கொடுக்கும். இதை வந்து தமிழ்ல இருந்தால் மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு மொழியிலேயே இதனுடைய மொழிபெயர்ப்பு கொண்டு வந்திருக்கு. இது தமிழ்லையும் இருக்கு, இந்த நூல் பிரெஞ்சு மொழியிலேயும் இருக்கு. அவர்களுக்கும் பரவலா அது இருக்கணும் அப்படின்னு படிக்க வாசிக்கிறேன். இது வந்து தாவீது அன்னுசாமி ஐயா அவர்களுக்கு இந்த நூல் காணிக்கையாக அளிக்கப்பட்டிருக்கு. அது கூட காணிக்கை. புதுச்சேரி முனிவர், இவர் வாழ்ந்ததுதான் தவ வாழ்க்கை. இவர் செய்த தவம் எப்போதும் இவர் உச்சரித்தபடி இருந்த மந்திர சொல் புதுச்சேரி. புதுச்சேரி பற்றி மலைபோல் ஏராளம் எழுதி குவித்திருக்கிறார். பிரெஞ்சு இந்திய பண்பாட்டின் பெருமிதம் அடையாளம் இவர். புதுச்சேரி உள்ளவரை இவர் புகழ் வாழும். இந்த கவிதையா இருக்கிறதுனால என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் விரிவாக சொன்ன வரலாறு அதை பத்தி சுருக்கமா ஒரே பக்கத்துல எழுதியிருக்கேன். 1/7/1963 புதுச்சேரி உதய நாள். ஐரோப்பியர் வருகையால் 16ஆம் நூற்றாண்டில் உருவானது புதுச்சேரி. போர்த்துகீசியர் அதன் தொடக்க புள்ளி. தொடர்ந்து வந்தவர்கள் டென்மார்க், டச்சு, பிரான்ஸ், இங்கிலாந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள். பிரான்ஸ் நாட்டினரின் ஆட்சி இங்கு நிலை பெற்றது. புதுச்சேரி வளம் பெற்றது, வாழ்வு பெற்றது, ஓர் உலக நகரமாக உயர்ந்தது. இந்தியாவுக்கு விடுதலை என்றவுடன் பிரான்ஸ் புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைக்க முயற்சிகளை மேற்கொண்டது.
இந்தியாவும் பிரான்சும் இணக்கமாக இருந்தும் உடனடியாக தீர்வு காண முடியவில்லை. 15/8/1947 இந்தியாவின் விடுதலை நாள் என ஆங்கில அரசு அறிவித்தது. 12/8/1947 அதற்கு 3 நாட்கள் முன்னதாகவே புதுச்சேரியின் நேரடி ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டது பிரான்ஸ். ஆளுநர் பதவியையும் அகற்றியது. புதுச்சேரி தலைவர்களை கொண்ட அமைச்சரவை ஒன்றை ஏற்படுத்தி அவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டது. நம்மால இந்த விடுதலை நடவடிக்கைகள்லாம் செய்து முடிக்க முடியல. ஆனா நம்ம ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது இந்த மக்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அமைச்சரவை ஒன்று உருவாக்கி கொடுத்துறாங்க. அவன் அதுல இருந்து ஆட்சியில தலையிடவே. அவங்க ஒரு தேர்தல் போது காபந்து சர்க்கார்லாம் இருக்கும் இல்லைங்களா, இன்னும் அடுத்த அரசாங்கம் வர்ற வரைக்கும் இருப்பாங்களே, அது போலதான் அவர் இருந்தார். அது கூட ஆளுநர் கிடையாது, ஆணையர்னு ஒருத்தர் அந்த வேலைகள்லாம் செய்து முடிச்சுட்டு போறதுக்காக தான் இருந்தாரு. முழுக்க முழுக்க நம்முடைய அமைச்சர்களோட சரி, முதலமைச்சரும் கிடையாது, ஆளுநரும் கிடையாது, இந்த 6 அமைச்சர்கள் தான் முழு. அதாவது இது போல புதுச்சேரி தன்னாட்சின்னு கூட சொல்ல முடியாது, சுதந்திரமாக தன்னைத்தானே ஆண்டு கொண்டது நம்ம வரலாற்றுல இல்லை, இனியும் வருவதற்கு வாய்ப்பும் கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது. இந்த இதுல இருந்து 12/8/1947 இருந்து 1/11/50 இந்தியாவோட சேர்ந்த பிறகு அவங்க பொருட்படுத்துகிறாங்க, பொறுப்புல குறுக்கீடுகள் வருது. இவங்க அந்த பிரெஞ்சுக்காரர்கள் எந்த குறுக்கீடு என்ன வேணாலும் நீங்க செய்துட்டு போகுது, எங்களை விடுங்க, நாங்க போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளும். புதுச்சேரியில் புதுச்சேரி மக்களின் ஆட்சி மலர்ந்தது. 1/11/1954 பிறகு பிரான்சுக்கு பதிலாக இந்தியா என்று ஆனவுடன் ஆட்சி முறையில் ஒரு சில மாறுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. 16/8/1962 புதுச்சேரி முறையாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. புதிய ஆட்சி முறை சட்டங்கள் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. 1/7/1963 அன்று புதுச்சேரி மாநிலம் உதயமானது. இதுதான் இந்த கவிதையில சொல்லி, எளிமையா தான் அகவல் தான், அதுக்காக வேற வகையெல்லாம் போகல. கவிதை அப்படின்னு இதுதான் அழகு சேர்க்கிற மாதிரி அப்படி போயிட்டா வரலாறு போய்விடும்ன்றதுனால அதுக்கு போகும். உரைநடை போலதான் அதுவும் கவிதை இருக்கும், எளிதாக தான் இருக்கும். பகுதி 1, தோற்றம். கடற்கரை ஓரம் மணல்வெளி பகுதியில் ஐரோப்பியர்கள் குடியேற்றத்தால் புதிதாய் தோன்றிய ஊரே புதுச்சேரி. இந்த நீடராஜப்பேர் தெரு, சண்முக வேலாயுத தெரு, அதுதான் இந்த பள்ளத்தூர் சேர்ந்த உள்ளூர் மக்கள். நாம் நினைக்கிற மாதிரி கடற்கரை ஓரம் இருக்கிற வெள்ளை நகரத்து மட்டும் குடியேற்றம் இல்லை. ஆனந்தநகர் எங்கிருந்து வந்தவர் எல்லாருமே, அதுக்கப்புறம் வந்தவர்கள் எல்லாருமே இந்தியா முழுக்க பல்வேறு பகுதியில், அதாவது கருப்பு நகரம் என்று சொல்லப்படுகிற எல்லாமே குடியேற்றம் தான். அந்த நம்ம இந்த பெச்செட்டிப்பேட்டை, இந்த பேட்டை, அந்த எல்லாம் சொல்றேன், எல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க. இந்த தொழில் வளர்ச்சி பெருகு இப்ப வராங்க இல்லையா, அதே போலதான் வெளியில இருந்து எல்லாம். நாம பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு போறோம் இல்லையா, அது இயற்கையாக அது நடந்து கொண்டு இருப்பது போலதான். உள்ளூர் அப்படின்னு பார்த்தா அந்த 2 பேரு தான் உள்ளூர், மற்றவங்க எல்லாம் வெளியே. அதனால இது முழுக்க முழுக்க ஒரு குடியேற்ற நகரம். அதனாலதான் இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு மாநில மக்கள் இருக்காங்க, இவ்வளவு பண்பாட்டு கலப்பு இருக்கு, இவ்வளவு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. போர்த்துகீசியர் 100 ஆண்டு காலம், டென்மார்க் நாட்டினர் 50 ஆண்டுகள், 4 நூற்றாண்டுக்கும் மேலாய் காத்த டச்சுக்காரர்கள் மாநகராக்கி. முதல்ல எல்லாரும் பிரெஞ்சுக்காரர் தான் செய்தாங்க, அந்த புல்வாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆய்வுகளுக்கு கிடைச்ச பிறகு ஜெயசிலா ஸ்டீபன் தான் அதுக்குள்ள ஆய்வுகள் எடுத்து அதனுடைய படத்தை கொண்டு வந்து கொடுத்து இதை செய்தது டச்சுக்காரர்கள் தான். அவங்க காலத்துல தான் இது நடந்தது. இப்ப பின்னாலதான் அதை ஆங்கிலேயரை இடித்து தரமட்டமாக்கி எல்லாம் இன்னும் விரிவுபடுத்தி பிரெஞ்சுக்காரர்கள் இப்ப இருக்கிறது அமைத்து பிரெஞ்சுக்காரர்கள். போர்க்களம் கண்டு போட்டி போட்டு மாறி மாறி புதுவையை ஆண்ட ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் ஒரு வழியாக உடன்பாடு கொண்டனர். இங்க 2 கோட்டைகள், தரங்கம்பாடியில அழகா கோட்டை இருக்கு, அது போல இங்க கோட்டைகள் எல்லாம் இருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் கடலூர்ல ஆங்கிலேயர் கோட்டையும் இடிச்சு வர்றாங்க, சென்னையில இருக்கிற அந்த கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் இடித்து வரும். அதனால அவர்களுக்கு கோபம் கொண்டு இதை முழுக்க முழுக்க எதுவுமே ஆனந்தரங்க பிள்ளை வீடு மட்டும்தான் தப்பியது, மற்றது எல்லாமே எல்லாவற்றையுமே டியூப்ளெக்ஸ் மாளிகை அவர் கட்டினது இந்தியாவிலே இல்லாத ஒரு பெரிய மாளிகை. ஏன்னா இது ஒரு தலைநகரமாக, அதாவது அவர் நினைச்சபடி ஆங்கிலேயருக்கு பதிலாக இவங்க வந்திருந்தாங்கன்னா புதுச்சேரி இந்தியாவுக்கு தலைநகரம் இல்லை, கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தலைநகரமாக இருந்திருக்கும். இங்க புதுச்சேரி இல்லைன்னா கடலூர் தமிழ்நாட்டுக்கு தலைநகரமா இருந்திருக்கும், சென்னை போயிருக்காரு. இவங்க புதுச்சேரிக்கு பிரெஞ்சுக்காரருக்காக தரங்கம்பாடியில டேனிஷ்காரருக்காக அடிக்கடி பிரச்சனையா இருக்குது. அவங்க கடலூர்ல தான் அவங்க ஏற்பாடு பண்ணி முதல்ல இருந்து நம்ம 27 ஆண்டுகள்லாம் கடலூர்ல இருந்து தான் ஆங்கிலேயர்கள் ஆண்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க, பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி.
அப்படியெல்லாம் பல சூழ்நிலை. புரட்சியால் புதியது ஒரு உலகம் கண்ட பேசுதற்கரிய பெருமைகள் கொண்ட பிரெஞ்சுக்காரர் புதுவையை பெற்ற புதுச்சேரி 1812 ஒரு உடன்படிக்கையில ஆங்கிலேயர்கள் இவர்களுக்கு விட்டு கொடுத்து விடுகிறார். இவர் வேற பகுதிகளில் அவர்களுக்கு விட்டுத்தரு. அதுல இருந்து போர்கள் கிடையாது, அமைதியாக வளர்ச்சி. இவங்க ராணுவம் வைத்துக் கொள்ளக்கூடாது, கோட்டை கட்டக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, எல்லா பாதுகாப்பும் ஆங்கிலேயர் கொடுத்து விடுவார். வேற உலக போர் போதில் கூட பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வியெல்லாம் ஏற்பட்ட போது கூட இந்த ஆட்சியை வந்து ஆங்கிலேயர் பாதுகாத்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு திரும்ப அது தானாவே ஆங்கிலேயர் பாதுகாப்பு எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் திரும்ப வந்தவுடனே ஒப்படைத்து விடுவார்கள். இப்படி அந்த உடன்படிக்கையை 812 செய்த உடன்படிக்கையை 1947 வரைக்கும் பின்பற்றியிருக்கு. பல உலக போர்கள் வந்தன. இதுக்கே அவங்க ஒருத்தர் எதிரிகள். ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் பண்பாட்டு நிலை, மொழி நிலையில மற்ற இடங்கள் எதிரி. ஆனா அந்த உடன்பாட்டை எப்படி பாதுகாத்து இருக்கிறார் அவங்க எந்த சூழ்நிலையில கடைசி வரைக்கும் இருந்தது. நாகரிகத்தின் உச்சியில் நின்ற பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி நடத்தும் வேறு பெற்ற பூமியாய் புதுவை மக்கள் ஆட்சி புதுவையில் வளர்ந்தது. ஆசியா ஆப்பிரிக்க கண்டத்திலேயே முதலாக தேர்தல் முதலானவைகளை எல்லாம் பிரெஞ்சுக்காரர்கள் இங்கதான் அறிமுகம் செய்தார். 1882 இப்ப இருக்கிற கட்சி நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அப்பொழுதே தோன்றியது. இந்துக்கள் கட்சி, கிறிஸ்துவர்கள் சம்பந்தப்பட்டதுனால அந்த கட்சி, கெப்லே குடும்பத்தினர் அப்படி அந்த இது சண்முக வேலாயுதம் இந்துக்கள் கட்சி அப்படின்னு முதல் 30 ஆண்டுகள் சண்முக வேலாயுதம் முதலியார் அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அப்புறம் 1908 கெப்லே கட்சி, அந்த கட்சி வெற்றி பெற்று அவங்க 20 ஆண்டுகள் அவர் தான் தொழில் வளர்ச்சியில பெரிய அளவுல கொண்டார். மதாம் கெப்லே தான் இந்த ரோமன் நூலகம்லாம் செழிப்பாக கொண்டு வந்தவர்கள். பெரிய அளவுல வளர்ச்சி மிகப்பெரிய அளவு நல்லா நடந்து கொண்டது. அதுக்கப்புறம் தான் வந்து தாவித் அவர்களும் செல்லா நாயக்கரும் 2 பேரும் இங்க கூட்டணி சேர்றாங்க இல்லையா. அது போல இந்துக்கள் கட்சியில இருந்து செல்லா நாயக்கர், கிறிஸ்தவர்கள் கட்சியில இருந்து தாவித், இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து காரைக்கால தாமஸ் அருள் என்பவர் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணியா வச்சு வெற்றி பெற்று 1928 இருந்து அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ள வேறுபாடு ஏற்பட்டு அப்புறம் தனித்தனியாக தேர்தலில் நிற்கிறாரு. இப்படி அதோட 2ஆம் உலக போர் வந்து விடுது. ஆக இப்படி அந்த மக்களாட்சியை ஆசியா முதலாக அந்த போல தேர்தல் கூடாது, இவங்க என்ன ஓட்டு போட்டு மக்கள் யாரும் இல்லை, அவங்க இந்த எங்களை தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் வசதியானவர்கள்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்ல அதை இப்படி அப்படி என்ன நடந்தாலும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், பல அந்த அனுபவம் அவர்களுக்கு வந்தாக வேண்டும் அப்படின்றதுதான். அதனுடைய வளர்ச்சி தான் நமக்கு இன்றைக்கு பெரிய அளவுல இந்தியாவிலே வந்து புதுச்சேரிக்காரர்களும் அதுக்கு அரசியல்ல ஒரு தனி அரசியல். அது கட்சி மாறுறதா இருந்தாலும் சரிதான், பிரதமரா இருந்தா கூட சரிதான், போய் பார்க்காம இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு தைரியம் இருக்குதுன்னா இது எந்த மாநிலத்தவரும் கிடையாது. எதிரின்னு சொல்றவங்க கூட ராவாடு போயிட்டு திட்டத்தமெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாரு. வான்னு கூப்பிட்டா கூட இங்க இருக்கிறவரு அது புதுச்சேரிக்கு அது ஒரு தனித்த அடையாளமா இருக்கு. நான் பார்ப்பேன் அந்த பக்கம் பெரம்ப பக்கம் பார்த்தா தமிழ்நாடு அரசியல் சின்னங்கள்லாம் இருக்கு. அப்படி கோட்டை குப்பம் பார்த்தா ஒரு அரசியல் சின்னம் இருந்ததுலாம் இருக்கு. நீங்க புதுச்சேரியில பாருங்க, எந்த கட்சி அரசியல் சின்னம் யார் வீட்டுல எழுதி வைக்கிறது இதை பண்றது அதுக்கு போனல அரசியல் மக்களுக்கானது என்ற ஒரு அந்த அனுபவம், அந்த முதிர்ச்சி, இது ஒரு தனித்தன்மையா இருக்கு. அது ஒரு வியப்பானதா இருக்கு. அது அங்கேயே கூட டெல்லியிலேயே கூட சொல்லுவாங்க, என்ன புதுச்சேரி சின்ன ஊரு, அங்க இருக்கிற முதலமைச்சர் டெல்லிக்கு வேணா வர மாட்டேங்கிறாரு, என்ன எதுனாக அப்படின்னு. அந்த ஒரு பாரம்பரியம், ஒரு மரபு. குபேரன் அப்படிதான் பண்ணார். எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், எதற்கும் அவர் அதோட இவரை வச்சுட்டு இருந்தா நம்ம தமிழ்நாடு உள்ள வர முடியாதுன்றதுனால அவரை தூக்கி விட்டார். எல்லாத்தையும் எங்க படிச்சிருக்கிறாங்க எங்க பிள்ளைங்க வேலை கூட பயிற்சி வேணா நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்னா கேட்கல. எல்லாம் உயர் அலுவலர் எல்லாம் தமிழ்நாட்டு அலுவலர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் இருந்தா சரி வராதுன்னு சொல்லி இவரை மாற்றிட்டு அவங்க இருந்து அப்படியே கொண்டு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம போனது, அது போல சூழ்நிலை எல்லாம். அப்படி புதுச்சேரினா அது ஒரு தனித்தன்மை. எவ்வாறு வளர்ந்து ஆலைகள் இந்தியாவிலேயே புதுச்சேரியில் தான் நெசவாலை முதலாக தோன்றி. இந்தியாவிலேயே நெசவாலை இதுதான். பிரெஞ்சுக்காரர்கள் இருந்தாலும் இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணியது. கல்வி சாலைகள் அதே போல. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பள்ளிக்கூடம் முதலாக புதுச்சேரியில் தான். பெண்களுக்கு பள்ளிக்கூடம் முதலாக புதுச்சேரியில் தான். அப்படி எல்லா இதுவும் பொறியியல், மருத்துவம் எல்லாம் இருந்ததுனால இங்க படிச்சவங்க நம்முடைய மற்ற பகுதிகளுக்கு சந்திரநாகூர், மாகி, ஏனாம், இது இல்லாம 29 பகுதிகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய பிற பகுதிகள், இதெல்லாம் இங்கிருந்து வேலைக்கு போறது. எங்க வேணாலும் சைகோன்ல நம்ம ஊர்ல நிறைய வேலை இருந்து நிர்வாகமே இவங்க கையில தான் இருக்கு. சைகோன் மக்களோட அப்படி எல்லாம் இருந்த அந்த வளர்ச்சி.
மலர்ச்சி வளர்ச்சி மகிழ்ச்சி வெள்ளமாய் சைகோன் செல்வமும் புதுவையில் குவிந்தது. குட்டி சைகோனாய் ரெட்டியார் பானை. அவ்வளவு செல்வம் சைகோன்ல இருந்து வந்து அவ்வளவு செழிப்பு. இங்க புதுச்சேரிக்காரன் 100 வீடு இருந்திருக்குலாம் வரலாறு எழுதுகிறார், பெரிய அளவுல எல்லாம். இங்கேயும் அவங்க சைகோன்கார் வீடுகள்லாம் இன்றைக்கும் எப்படி எப்படிலாம் இருக்காங்க, பெரிய எல்லாம் அவ்வளவு அளவுக்கு நமக்கு யாராவது நினைச்சா இப்ப சென்னை கிளம்புற மாதிரி சைகோன் கப்பல் வந்தா போதும், எதுவும் தேவையில்லை புதுச்சேரி பகுதி என்பதனால. எதுவுமே நம்பன் போலாம், அது நமக்கு உறவினர் இருப்பார், தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பெரிய அளவுல வாய்ப்புகள் இருக்கும். அப்படிலாம் இருந்தது. தென்னகம் போற்றும் புதுவையின் தலைமை, தென்னிந்தியாவின் இளவரசி என்று அந்த டிப்ளெக்ஸ் காலத்துல புதுச்சேரி பாராட்டுகிறார். அவ்வளவு கட்டுப்பாடுல அவ்வளவு இதுல இருந்தது. அந்த மகாராஜாக்கள்லாம் இங்க வந்து பாதுகாப்பு குடும்பங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுலாம் பெரிய அளவு. தேசம் எங்கும் ஆட்சி பகுதிகள், இந்தியாவின் பல பகுதிகளில் வணிக தலங்கள் பகுதிகள். உலக நகரமாய் நிலைபெறலானது, தூங்கா நகரமாய் ஓங்கி வளர்ந்தது, சங்குழி முழங்க சரித்திரம் படைத்து. ஆலசங்கு தான் அப்பொழுது எல்லாம் புதுச்சேரிக்கு எங்க இருக்கிறவங்களுக்கும் ஆலசங்கு ஊதறதா வழிகாய் எல்லாம். அப்படி ஒரு செல்வாக்கான 10,000க்கு மேல அவ்வளவு பேர். அதாவது வெளியில ₹1 ஊதியன்னா ஆலையில ₹10 ஊதியம். அவ்வளவு செழிப்பா அவ்வளவு சிறப்பா அப்படிலாம் இருந்திருக்கு. அடுத்து உலக போர்களால் உலகில் மாற்றங்கள், காலனி ஆட்சி காணாமல் போயிற்று, இந்திய நாடும் விடுதலை பெற்றது, புதியது ஒரு தேசமாய் இந்தியா பூத்தது, புதுவையின் வாழ்வில் புயல் வீசத் தொடங்கி. உலக போர் நடந்தது. உலக போர் முடிவுல காலனி ஆட்சி எல்லாம் கூடாது என்பதெல்லாம் முடிவு, எல்லா நாடுகளுக்கும் விடுதலை கொடுத்து விட வேண்டும் என்பதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு அமெரிக்கா உத்தரவு. அப்படி இருந்தாதான் அந்த போருக்கு ஜப்பான் மேல கொண்டு போறது, அந்த தலையிடுவதற்கே வர்றதுக்கு. இல்லைன்னா ஹிட்லர் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அது போல சூழ்நிலை இவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அதே போல முடிஞ்சதும் அந்தந்த நாடுகள் அவங்க இருந்ததுல எல்லாம் இப்ப எந்த காலனி நாடு என்பது அதுக்கப்புறம் கிடையாது. எந்த நாடு யாரும் பிடிக்கவும் கூடாது. உலக அப்படின்லாம் வந்து போயிருக்கு. இப்போ நமக்கு சிக்கல் அதுதான் வந்து பாரதிதாசன் அழகா ஒரு கவிதையில சொல்றார். சுதந்திரத்தால், தான் பெற்ற சுதந்திரத்தால் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் சுதந்திரத்தை துன்புறுத்துவதோடு எழுதுறாரு. அவரு இந்தியா விடுதலை பெற்று விட்டது, அதனால துன்பம் எதுக்கு வருதுன்னா புதுச்சேரிக்கு வருது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நிலை எங்கேயோ ஒரு ஐரோப்பிய நாடு போல வளமான வாழ்க்கை சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கு. இது வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய நிலைமை என்ன? இது கூட சேர்ந்தா இரண்டுக்கும் ஈடுதான் இருக்கு. இப்போ அங்க ஆசிரியர் சொல்ற பள்ளிக்கூடம் அங்க தொடங்குற போது காமராஜர் அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி, அதனால மதிய உணவுக்கு 8 காசு 10 காசு 12 காசு ஒரு வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கலாம்னா, இங்க குபேர் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை கஞ்சி போட்டு எப்படி. அது மட்டும் இல்ல, வில்லியனூர்ல நானே சாப்பிட்டுருக்கு. பந்திப்பாய் போட்டு உட்கார வைத்து அந்த பழக்க வழக்கம், அந்த உணவு அவ்வளவு அருமையாக. அப்ப அதெல்லாம் இப்படிதான் மாறிச்சு, எப்படி போய்விட்டது என்று இல்லை. அப்படி நாம வந்து இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இது கூட சேர்ந்தா என்னன்னு ஒன்றும் புதுவைக்கு பெரிய ஒண்ணும் புரியல இவங்களுக்கு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று சேர்ந்து விட்டாங்க. இப்போ நம்ம புதுச்சேரிக்கு ஒரு தொந்தரவுன்னா எல்லாரும் எல்லாம் அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா புதுவைக்குன்னு ஒண்ணு வந்துட்டுனா எல்லாருமே எல்லாத்தையும் அதை பின்னால வச்சுட்டு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அரசியல் செய்வாங்க. அது போல எல்லாருமே ஒன்று சேர்ந்து விட்டாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி இதை வந்து மீளப்போகிறோம் என்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்கு. யாருக்கும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் சந்திரநாகர் மட்டும்தான் அங்க சேர்வதற்கு. அதுவும் சுப்பையா எழுதுறாரு, அவங்களுக்கு கூட வந்து புதுச்சேரி பேர்ல இருக்கிற கோபம் தான் அந்த ஊருக்கே பிரெஞ்சுக்காரங்க செய்கிறாரு. அவங்களே நாம வந்து 60% நம்மால் தான் வருவாய், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க போற செலவினம் பார்த்தா அவங்களுக்கு அதிகமா போகுது. அது எங்கேயோ இருக்குது. அந்த அமைச்சரவையிலையும் அந்த 6 பேர்ல சந்திரநாகருக்கு அமைச்சர் கொடுக்கல, அதுவும் வேற இல்லை. அந்த ரொம்ப கோபமாயிதான் அவங்க அப்படி போயிடுறாங்க. மற்றபடி எல்லாம் எல்லாருக்கும் யாருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக இந்தியா, பிரான்ஸ், புதுச்சேரி ஒன்றும் முரண்பாடு கிடையாது, எதிரிகள் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்றது இந்தியாவின் கொள்கையா இருக்கு. பிரான்ஸ் வந்து விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்றது அவங்களுடைய. அது உலக அளவில் அவங்க தானே முடிவு பண்றாங்க இதெல்லாம் செய்யணும் போகணும். அதனால அவங்க விட்டு கொடுத்தா இப்ப நம்ம என்ன பண்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. என்ன செய்யலாம் புதுவையை என்று பிரான்சும் இந்தியாவும் பேச்சு நடத்தின. எடுத்துக்கொள்ளுங்கள் என்றது பிரான்ஸ், இணைத்துக் கொள்கிறேன் என்றது இந்தியா. சிக்கல் இல்லாமல் உடன்பாடு கண்டது. அவங்கதான் இப்ப இவங்க ஒண்ணுமே செய்யல. இந்தியா ஒண்ணுமே நம்ம சேர்க்கறது போறது வந்து ஒண்ணும் செய்யல. அவங்களே ஆள் அனுப்பி என்ன பண்றது ஏது பண்றது கேட்டு அதை பேசி ஒரு உடன்பாடும் செய்துடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிறு சிக்கல் கூட வரல, செய்து விடுகிறார். சிக்கல் இல்லாமல் உடன்பாடு கண்டனர். புதுவையின் விதியை புதுவையே எழுதும்,
உங்கள் இருவருக்கும் இங்கென்ன வேலை? புதுவை தலைவர் குவேரின் முழக்கம். இங்க புதுச்சேரி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும். எங்க பிரச்சனை இது? நீங்க 2 நாடு பேசிட்டாங்க, 2 நாட்டை பத்தி கூட பயப்படல. எப்படி ஒரு இங்க வந்து புரட்சிக்காரங்க ஒரு அந்த ஜனநாயகத்தன்மை, அந்த ஒரு பேசுறது, கருத்தை தெரிவிக்க கருத்துரிமை எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. 2 நாடு ஏதோ இந்தியா கூட தான் சேர போறன்றது தெரியும். இருந்தாலும் இங்க இருந்து கேட்க நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணும் அவசியம் இல்லை. நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்றோம். என்ன ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது என்றால், பிரெஞ்சுக்காரனுடைய சட்டத்துல நாம சம்மதிச்சாதான் நம்மளை சேர்க்கலாம். அவங்க நம்மள வந்து காலனியா வச்சில்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய மாநிலம் ஆகிட்டாங்க. பாரிஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரே உரிமை, அவங்களுக்கு நமக்கு ஒரே உரிமை. எல்லாம் சட்ட அரசியல் சட்டப்படி பாரிஸ் வெளியில சேர்க்கணும்னா என்னவோ அதே தான் புதுச்சேரியை சேர்க்கணும். நாம ஓட்டு போடாம ரெஃபரண்டம் கருத்து கணிப்புல நாம சொல்லாம பண்ண முடியாது. அங்கெல்லாம் உண்மையான ஜனநாயக ஆட்சி தான். பிரிட்டன்ல கூட அந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரணுமா போகணும்னா மக்கள் கிட்ட தான் கேட்டாங்க. மக்கள் அதை என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் ஐரோப்பிய சேரலாம் அல்லது தெரியல. இங்க நாம மக்கள் ஆட்சி அப்படி கிடையாது. தேர்தல் அந்த ஓட்டு போடுற வரைக்கும் தான் நமக்கு உரிமை. அவங்க வாயெடுத்து ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த 5 வருஷம் அவங்க என்ன வேணாலும் மக்கள் கருத்தை பத்தியா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு முக்கிய விஷயமா இருந்தாலும் சரிதான், அதை எல்லாவற்றையுமே அரசியல்வாதிகளே கட்சிகளே முடிவு. அங்க இருக்கிறவங்களோட உரிமை உண்டானா கிடையாது. ஆட்டுங்கட்சி என்னவோ அதை சொல்றது அவங்க கேட்கணும், எதிர்கட்சி என்னவோ. அங்கெல்லாம் அப்படி இல்லை. நாட்டுக்காக நல்லதுன்னா எல்லோரும் ஆதரிப்பார்கள், தப்புனா எல்லோரும் எதிர்ப்பார்கள். வந்ததுன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் இது பண்ண மாட்டேன், அதை எதிர்த்து பேசுவாரு. அதனால ஆட்சி மாற்றம் இப்படி அப்படிலாம் கிடையாது, அதை போல இதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜனநாயக முறை அங்க. அப்போ இவர் சொல்றார், நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. டெல்லி பாரிஸ் இரண்டும் அதிர்ந்தன, திசை எறியாமல் திகைத்திருந்தன. நாம சொல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. பெண் சம்மதிக்காம எப்படி திருமணம் நடக்க முடியாது, அது போல நாம ஒத்துக்கொள்ளாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால 2 நாடும் ஒண்ணு செய்யணும், அப்படி அப்படியே இருந்து விடு. அதனாலதான் உடனே ஒண்ணு இது முடியாது. 16 ஆண்டுகள் அதனாலதான் இது இழுத்து கொண்டே போனது. இப்போ பிரான்ஸ் பாகு இன்னும் என்னன்னா புதுவைக்கு செய்வது? என்ன ஓட்டத்தில் இருந்தது பிரான்ஸ்? பிரான்ஸ் தேசம் பெரிய தேசம், உள்ளத்தாலும் உயர்ந்த தேசம். உலகத்திலேயே தாய் புரட்சி பிரெஞ்சு புரட்சி தான். அதுக்கப்புறம் தான் அமெரிக்க புரட்சி, ரஷ்ய புரட்சி இதையெல்லாம் வந்தது. மனித சிந்தனைகளும் எல்லாமே வந்து பிரான்ஸ் தான். மற்றதெல்லாம் கட்சி அடக்கியது, அமெரிக்கா அவங்க தேசத்துக்கு அடக்கியது. ஆனா பிரான்ஸ் அப்படி இல்லை, உலக கண்ணோட்டத்துல அவர் இருந்து கொண்டு அவங்க ஆட்சி நடத்துற அத்தனை நாடுகளிலே அங்க புரட்சி நம்ம இதுலயே கூட வரலாறுல படிக்கலாம். அங்க நடந்து உரிமை வந்த உடனே அந்த உரிமை புதுச்சேரி கொடுத்தாங்களா? அவங்க காலனி நாடா இருந்தது, அப்போ மாநிலமா கூட ஆகல. அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதே போலதான் எல்லா வசதிகளும் மக்களுக்கு செய்து தர வேண்டும், எல்லா உரிமைகளும் மக்களுக்கு போகலாம், அப்படிப்பட்ட தன்மை. அப்போ அவங்க அந்த அளவுக்கு. அதனால அவங்க பாக்குறாங்க, தனிநாடாகும் தகுதி இல்லாத புதுச்சேரிக்கும் இந்திய நாட்டுடன் இணைவதை தவிர என்ன வழி உள்ளது? இணைப்பு முயற்சிகள் எப்போது முடியுமோ அதுவரை எதற்கு நாம் காத்திருக்க வேண்டும்? சுதந்திர பூமியாய் புதுவையை ஆக்குவோம், ஆட்சி பொறுப்பை அதற்கே அளிப்போம். விடுதலை விடுதலை புதுவைக்கு விடுதலை. ஆங்கிலேயரை முந்திக் கொண்டு 3 நாட்கள் முன்னதாகவே புதுவைக்கு விடுதலை தந்தது பிரான்ஸ். இந்தியர் ஆட்சியில் அமரும் முன்பே புதுச்சேரிக்காரர்கள் ஆட்சியில் அமர்ந்தனர். 6 அமைச்சர்கள் ஆட்சியை ஏற்றனர். ஆளுநர் பதவி அகற்றப்பட்டு, இவரே கிடையாது, கவர்னரே கிடையாது, ஆளுநர் பதவியும் கிடையாது, முதலமைச்சரும் கிடையாது, அமைச்சரோட அமைதியாக ஆட்சி மாற்றம் புரட்சிக்காரரின் கருணைக்கு சாட்சி. பதவியேற்பு கொண்டாட்டங்களால் புதுவையே மகிழ்ச்சியால் பொங்கி வழியும். அந்த பதவியேற்பு விழாவை அவ்வளவு சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பதிவுகள் இருக்கின்றன. அடுத்து, ஆங்கிலேயர் ஆண்ட பகுதிகள் அடிமை தேசங்கள், காலனி நாடுகள். இந்தியா பிரிட்டனுக்கு அடிமை. அதனால அவங்க பண்ற பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது, இது வந்து மாநிலம். அதனால நம்ம மக்கள் ஓட்டு போட்டாதான் இங்க முடியும். இதுதான் இந்த அடிப்படையில 2க்கும் உள்ள. இந்த பிரெஞ்சு பாராளுமன்றமே நமக்கு எதுவும் செய்ய முடியாது, நம்மள ஒண்ணும் பண்ண முடியும், அவங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. நாம அது போல பிரெஞ்சுக்காரரின் ஆட்சி பகுதிகள், பிரான்சின் மாநிலங்கள், சுதந்திர பூமிகள். பிரான்சின் அரசியல் சட்ட நடைமுறை மக்கள் கருத்தை அறிந்த பிறகுதான் மாற்றம் எதையும் செய்ய முடியும். இணைப்புக்காக தேர்தலை நடத்த இந்தியாவும் பிரான்சும் ஒப்புக்கொண்டன. 2 நாடு அவங்களுக்குலாம் எல்லாம் ஒற்றுமையா தானே போனாங்க, தேர்தல் நடத்துவோம் இல்ல. மக்கள் சம்மதித்தால் மட்டுமே இணைப்பு. சந்திரநாகூர் சம்மதம் சொன்னது, இந்தியாவோடு சேர்ந்து கொண்டு. அது அதேபடி அந்த இதுபடி சந்திரநாகூர்ல தேர்தல் நடத்துறாங்க. அவங்க நாங்க சேர்ந்துடுறோம், நாங்க அவங்க சொன்னாங்க வங்காளத்தின் பகுதி நாங்கள். அதாவது வங்காளம் தானே இந்தியாவுக்கே வந்து தேசிய உணர்ச்சிக்கு தாயகம், பேரிட்டு. அப்ப அந்த மக்கள் அந்த இதில் இருந்தாங்க, சேர்ந்துட்டாங்க.
இப்போ அதனால அங்க எளிதா போயிடுச்சு. புதுவைக்கும் தேர்தல் நாள் குறிக்க நமக்கும் 1949 அக்டோபர் 12 இந்த தேர்தல் நாளையும் குறித்தார். என்ன ஆயிடுச்சு, எல்லா மக்கள் வந்து பிரான்ஸ் கூட இருக்கணும் ஓட்டு போடுற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு தெரியும். எல்லாம் நாங்க இருக்கு அங்க இருந்து போய் ஏன் இங்க இவ்வளவு குழப்பத்துல எல்லாத்தையும் நம்ம இதுல போய் நாம ஏன் இப்ப சிக்குவார் அப்போ அப்படின்னு சொல்லி தேர்தலின் முடிவு எப்படி இருக்குமோ, இந்திய நாடோ ரத்த வெள்ளத்தில் அந்த பிரிவினையில 2 லட்சம் பேர் இறந்தார்கள் அப்படின்றது அரசு புள்ளி விவரங்கள். 20 லட்சம் பேருக்கு மேல இறந்திருப்பார்கள் என்பது பொதுவான. என்ன அவன் என்ன பண்ணிட்டான், அவ்வாண்டு ஒரே நாள்ல உட்கார்ந்து இது பாகிஸ்தான், இது கிழக்கு மேற்கு பாகிஸ்தான், இது இந்தியான்னு ஒரு படம் போட்டுட்டு 14ஆம் தேதி 15ஆம் தேதி எப்படியா போங்கன்னு அவங்க பொறுப்பு இல்லாமல் அவர்கள் செய்து விட்டார். அது நமக்கு எவ்வளவு பெரிய சுமை இன்னை வரைக்கும் தெரியல. பகை நாடுகளாகவே இருக்கிறோம், நாம சாப்பாடு கொடுக்க முடியல பிள்ளை மக்களுக்கு, ஆனா அணுகுண்டுகள் தயாரிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. ஒருத்தவங்க காஷ்மீர் பிரச்சனை ஒரு பக்கம், பங்களாதேஷுக்காக சண்டையில வேற நம்ம போக அந்த இதுவே பண்ணாம பொறுப்பு இல்லாத கீழே இலங்கையை பார்த்தா அவன் சுடுகாடவே போயிட்டான். எதுவுமே வந்து இதுக்கு பின்னால என்ன செய்யறது போறது வருதுன்னா அவன் யோசனை பண்ணவே இல்லை. ருவாண்டர் ஒரு நாடு, அந்த நாடு கொடுத்துட்டு போனா 10 நாள்ல 7 லட்சம் பேரை கொண்டு விட்டாரு. இவங்க ரொம்ப நாள் அங்க ஆங்கிலேயர் இருந்ததுனால கிறிஸ்துவ மதத்துக்கு இதெல்லாம் மாறி இருந்தாங்க அங்க இருந்த மக்கள். அவன் பழமைவாதிகள் என்ன பண்ண, நீ எப்படி மதம் மாறு, எவன் மதம் மாறி இருந்தாலும் எல்லாரையும் எந்த பாதுகாப்பும் அவன் செய்யுது. இங்க செய்த மாதிரியே விட்டான். நமக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களை இப்படி இங்க வர்றது, இங்க இருக்கிற முஸ்லீம்கள் அங்க போறது, அவங்களுடைய இதுக்கெல்லாம் ஒரு ஆண்டு 2 ஆண்டு ஏதாவது ஒரு செயல் திட்டம் இருக்கணும் இல்லையா? ஒரு மண்ணுமே இல்லை. அது படிச்சா அதை பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அம்பான்னு போட்டுக்கிட்டு போயிட்டு அம்பான்னு போயிட்டா இவங்க அந்த ராணுவத்தை மட்டும் இந்த மன்னர்களை எல்லாம் சேர்த்துக்கணுமா அப்படின்றதுக்காக வைத்துக் கொண்டு மண்ணை சேர்த்து ஒரு வழியில ஏதோ பண்ணாங்க. அப்படிதான் சூழ்நிலை வந்து விட்டு. ஆனா அவர்கள் அதுக்காக வேண்டி முறைப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் இருக்குது. அப்போ இவங்க இது பண்ணோம்னா நமக்கு ஓட்டு போட்டா என்ன, இப்ப பிரான்ஸ் கூட இருக்கணும் நம்ம ஓட்டு போட்டுட்டோம்னா யாரும் ஒண்ணும் பண்ணுவேன் எந்த காலத்துலயும் நம்ம இந்தியாவோட சேர்க்க முடியாது. தனி நாடா வச்சிருக்கணும். ஏதாவது இந்தியா பிடிக்கணும்னு வந்தா பிரான்ஸ் இந்தியாவை தான் என்ன பண்ணிக்கணும், சண்டை போடும். அப்படி ஒரு சூழ்நிலையோட வந்தது. நாம சேர மாட்டோம்னு சொல்றோம். இந்தியா வந்து பொருளாதார தடைகள்லாம் விதிச்சு நம்ம ஜெயில வச்சிருக்க சிறையில வைத்திருக்கிற மாதிரி வைத்திருக்கிறாரு. இங்க இருந்து கிருமாம்பாக்கத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய அரசு ஊழியராக இருந்தா அவர் கடற்கரைக்கு போய் படகுலயே போய் அப்படியே நீர் வழியில் தான் போக முடியும். இப்படி போனா பாஸ்போர்ட் வாங்கி போனாதான் வந்து வழியில சொந்த ஊழியரை போடலாம். காலாப்பட்டுன்னு அப்படிதான் போய் வந்துட்டு இருந்தாங்க. மின்சாரம் நிறுத்திட்டாங்க. உணவுப் பொருள் எல்லாம் அங்க இருந்தாலும் வருது. ஆங்கிலேயர்கிட்ட இருந்ததுனால நாணயம் எல்லாம் அங்கேயே எல்லாம் பிரிச்சுக்காரன் தனியா எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாரையும் நிறுத்திட்டாங்க. எல்லாரும் இப்போ நமக்கு டோக்கன் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, 5 ரூபா 10 ரூபா சில்லறை எல்லாம் கொடுக்குறாங்க. அது போலலாம் சமாளித்து என்னென்னவோ பாடுபட்டு எல்லாம் தான் இப்படி எல்லாம் நடைமுறைகள்லாம் கொண்டு வந்து. இப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் அது போல வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு குபேரே தேர்தலை ரத்து செய்தார். அந்த தேர்தல் நடத்தினா சிக்கல் பெருசா போயிடும், நம்ம பொறுமையா பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சந்திரநாபுரம் நடந்த மாதிரி இங்க தேர்தல்களை நடத்தவில்லை. இணைப்பு முயற்சிகள் 2 நாடும் சரி அதுக்குள்ள காலம் வரட்டும், அவசரப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தலைநகராக இருந்த புதுவையால் தமிழக மாவட்ட தாலுகா ஆக விருப்பமே இல்லை, வெறுத்தது. இதுதான் தமிழ்நாடு கூட எங்களை போய் ஒரு தாலுகா மாதிரி வானூர் தாலுகாவில் சேர்க்கிற மாதிரி கொண்டு போய் தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு பகுதியாக தான் நம்மளை சேர்க்க முடியும். வேற ஒன்றும் வழி கிடையாது. நாங்க எப்படி அது போலலாம் இருக்க முடியும்? எங்களுக்கு தெரியா விட்டுருக்கு. அவங்க குபேர் அதுக்கு ஒரு பெரிய அறிக்கையே விடுகிறார். நாங்க தேச பிரிவினை கேட்கல, பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி கேட்கல, தனி மாநிலம் கேட்கல. நீங்களும் இப்போ வச்சிருக்கிறீங்க. பின்னாலே அவரு சொன்னது பிறகுதான் மொழிவாரி மாநிலங்கள்லாம் வந்து பல மாநிலங்கள் பிரிப்பீங்க. பல்வேறு பண்பாட்டு அடையாளங்கள். மாநிலம்னா அவர் ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம் தொகுதிகள். அதனால எங்களை தனியா விட்டுருங்க. அந்த அந்த கோரிக்கை தான் அவர் அது பெரிய அறிக்கை இதெல்லாம் கொடுத்திருக்காரு. இந்திய நாடு பொறுமை இழந்தது. எத்தனை காலம் புத்தனை போல புதுவைக்கு எதிராக போரை தொடங்கியது. பொருளாதார தடைகளை விதித்தது. புதுச்சேரி மக்கள் புதுவையை விட்டு வெளிவர முடியாமல் வேலிகள் இட்டது. ஊரே மக்களின் சிறைச்சாலையானது. விழுப்புரம் கடலூர் போகவும் பாஸ்போர்ட், நாணய முடக்கம், தானிய முடக்கம், காலாப்பட்டுக்கும் கிருமாம்பாக்கத்திற்கும் கடற்கரை சென்று படகில் பயணம். மேட்டூர் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. அவங்க ஒரு ஒப்பந்தத்துல மேட்டூர் மின்சாரத்தை புதுச்சேரிக்கு அந்த காலத்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்க ஒப்பந்தம் இவர்கள் நிறுத்திவிட்டார். மின்சாரம் கிடையாது அவருடைய. இருளில் மூழ்கி இடலில் வீழ்ந்தாலும் புதுவையின் மனநிலை மாறவே இல்லை. என்ன துன்பம் வந்தாலும் சரிதான், மக்கள் நம்ம பிரான்ஸ் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி 1952 ஒரு புயல். அப்போ அந்த கடற்பாலம் சிதைகிறது. மக்கள் பேசிட்டேன் என்ன கெட்ட சகுனமா இருக்கு, பிரெஞ்சுக்கார் போயிடுவாங்க. என்ன
வருத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் பதிவுகள் இருக்குது. புதுவையின் தலைமையில் தனி மாநிலம் என புதிய திட்டம் உதயமாகும். அப்புறம் தான் சரி புதுச்சேரி தனியாட்படியே வச்சு இவர் இந்த பகுதிகள்லாம் வைத்து அவர்கள் கொண்டு வரலாம். அதன் பிறகே புதுவை அசைந்து கொடுத்தது. 1954 மார்ச் மாதம் தான் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த ஒன்று கூடி நாங்கள் இந்தியாவோடு சேருகிறோம் ஒரு தீர்மானம் இயற்றி பிரான்சுக்கு முறைப்படி தெரிவித்தார். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய 1954 அது வரைக்கும் நாங்கள் சேர மாட்டோம், எங்களுக்கு நியாயம் இருந்தாங்க. 54ஆம் ஆண்டில் தான் புதுவை இந்தியாவோடு சேர முன்வந்து. இதெல்லாம் நான் எல்லா வரலாற்று நூல்கள்லையும் இருக்கு. இந்த சொல்கிற செய்தியில் தலைவர் குபேரே சம்மதித்த போதும், அரசியல் தலைவர்கள் அணிவகுத்த போதும் மக்களிடம் தேர்தல் நடத்த மனமில்லை. எல்லாரும் ஒப்புக்கொண்டாரு நாங்க சேர்ந்துடுறோம்னு. அப்ப கூட சந்தேகம், ஜனங்க ஓட்டு போடுவாங்களா, மக்கள் என்ன செய்வார்கள், போயிட்டு அவங்க ஏதாவது அவங்க கிட்ட நடத்துற ஒரு சூழ்நிலை இல்ல. புதுச்சேரிக்குள்ளேயே போக முடியல, குபேராலே அங்க இருக்க முடியல, அறிவித்து விட்டார் நாங்க சேர்ந்துடுறோம் போகிறோம்னு சொல்லிட்டு. அவராலேயே புதுச்சேரியில அவருக்கு ஆதரவு இருந்து மற்றதெல்லாம் செய்யறதுக்கு அங்க உகந்த சூழ்நிலையில் அரசாங்கம் தெரியாது. கேவல் சிங் ஆள் இருக்காரு, எல்லாம் இந்திய தூதர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா மக்களுடைய இது இல்லை. அதனால அவரே வெளியில் போயிட்டு நெட்ட பார்க்கறதுக்கு அந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருந்த சூழ்நிலை இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் கிட்ட போனா இது முடியாது, அப்ப என்ன செய்யலாம். பிரெஞ்சு பாராளுமன்றத்திலே அதை பத்தி எல்லாம் பேசுகிறார். அப்பொழுது என்ன பண்ணாங்க, மக்கள் தலைவர் சட்டமன்றத்துக்கு உறுப்பினர், பிரதிநிதிகள் சபைன்னு அதை சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம மேயர், அதுக்கப்புறம் மாம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா. இது போல எல்லாம் ஒரு 200 பேர் அளவுக்கு இருந்தார். அவர்களுக்கு ஒரு தேர்தல் நடந்தது. ஏன்னா அது உடன்பாடில் அது காணணும்னா ஒரு தேர்தல் வேணும், அது மக்கள்கிட்ட இருக்கிற முறைப்படி அது எடுக்க மக்கள்கிட்ட போக முடியல. நம்ம இதை செய்வோம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழிதான். அவங்க என்ன பண்றாங்க, இது போல ஒரு பண்ணி ஒரே வாரத்துல எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. ஏன்னா இது பெரிய சிக்கலாயிடும். அக்டோபர் மாதத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 13ஆம் தேதி சொல்லுவாங்க, 18ஆம் தேதி கீழூர்ல தேர்தல் நடக்கும், 21ஆம் தேதி உடன்பாடு நடக்கும், 31ஆம் தேதி அவர்கள் பயணப்பட்டு விடுவார். நீங்க ஆட்சி பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும், பின்னால் ஒப்படைக்கிறோம், நீங்க ஆட்சி பொறுப்பை நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் புறப்பட்டு விடுவார். குபேரிடம் பொறுப்பை கொடுத்தனர். கீழூரில் தேர்தல் நடந்தது, ஒப்பந்தம் கண்டனர். நவம்பர் மாதம் முதல் நாள் தொடங்கி இந்தியா புதுவையின் பொறுப்பை ஏற்றது. உலக வரலாற்றில் ஒரு நாட்டினுடைய பகுதியை இன்னொரு நாடு ஆள்வது என்பது இதுதான். நவம்பர் 1 வந்தாலும் இந்த பகுதி பிரான்சுக்கு சொந்தமானது. அவங்களுக்கு நான் ஒப்படைக்கிறோம் பின்னால், ஏன்னா அதுக்குள்ள நடைமுறைப்படி பார்த்து நம்ம, ஏன்னா அதை அதுக்குன்னு தனியா இணைப்பு ஒப்பந்தம்னு பேசி முடிவு பண்ணணும். அதுக்கெல்லாம் இப்போ நாள் இல்லை, அதுக்கு 2 வருஷம் ஆகுது. 1956 தான் அந்த இணைப்பு ஒப்பந்தத்தை அப்புறம் தயார் பண்றாங்க. பேசி முடிவு பண்ணி அதை 2 பாராளுமன்றங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டாதான் சட்டமாகும். அப்படி வரணும். இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் 2 வருடங்கள் தொடர்ந்து நடந்தன. அதுதான் நமக்கு அந்த உடன்பாடு, இணைப்பு உடன்பாடு. 56ஆம் ஆண்டில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. உடனடியாக இந்திய பாராளுமன்றம் அதனை நிறைவேற்றி தந்தது. மே மாதம் கையெழுத்தாச்சு, ஜூன் மாதமே இந்திய பாராளுமன்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. பிரெஞ்சு மன்றம் ஏற்க மறுத்து அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர்கள் ஏற்க மக்களிடத்துல இருந்து கருத்து எங்க, இந்தியா பெரிய நாடாக இருக்கலாம், அவருடைய நட்பு நமக்கு தேவைப்படலாம், அதுக்காக புதுச்சேரி மக்களை பலிகடாக்குவது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க சம்மதிக்கிறாங்களா, அது இருந்தா கொண்டு வர. அதுதான் அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் டிகால் கிட்ட நேரடியா போற போது அவர்கள் நெருங்கிய நண்பர் அவருக்கு நேரம் கேட்கிற, நீதான் அதிபரா இருக்க, முடிச்சிட வேண்டியதானே அப்படி. இங்க அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆளுங்கட்சியாக கேட்பாங்க, இதுல இல்ல என்ன பல பகுதிகளுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியது. அவங்களுக்கு நிறைய பகுதிகள், ஒவ்வொரு பகுதியும் அப்படிதான் கொண்டு வராங்க. இப்படி பண்ணாதான் அடுத்த ஆட்சி சீரா அங்க இருக்கும், அடுத்த ஆட்சிக்கு வருபவர்களுக்கு பொறுப்பு வரும். அப்படி எல்லாம் இருக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற போது அது இல்ல, அது கொண்டு வாங்க, நாங்க கொடுத்துறோம், சந்திரநாயகர் கொடுத்த மாதிரி நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, முடியாதுங்க. எதுவும் செய்ய இயலாத நிலையில் 2 நாடுகளும் அமையும். 2 நாடும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நம்ம கிட்ட வந்துருது, இந்திய ஆட்சி நடக்குது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சரி அது பாட்டு வரும்போது உத்தரவு தான் இப்போ செய்யறாங்க இல்லையா. திருமணத்தை நிச்சயதார்த்தம் பண்றாங்க, கல்யாணம் பண்றது மண்டபம் கிடைக்க மாட்டேது, 6-7 மாசம் ஆகுது, பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, சரி எப்படியாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பழகிறதுக்கெல்லாம் பெற்றோர்களே அனுமதிக்கிற சூழ்நிலை எல்லாம் இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி நாம முழுக்க எல்லாம் நம்ம கையில வந்தாச்சு. ஆனா முறைப்படி அது பதிவாகல. அப்பா வீட்டுல நாம மகன் இருக்கிற மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த வாரிசு இதெல்லாம் எடுத்து கொடுத்து அதை நம்ம பதிவுக்கு மாத்தல, அவ்வளவுதான். அது போல சூழ்நிலையில இருக்கு. அதோட
அப்படியே போயிட்டு இதோட மற்ற பகுதிகள் அல்ஜீரியாலாம் கடைசியா அவங்க அவங்களுக்கு உலகம் முழுக்க 21 நாடுகள் இருந்தன. அங்கங்க இப்ப இதே போல பல்வேறு நீ போகக்கூடாது பல இடத்துல இப்படி இருக்கு. அது போல பல இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு இது மட்டும்தான் இருந்தது. சரி இதை ஏன் நம்ம வைத்து இது வேறு மட்டும் ஒன்றும் அதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே விதிவிலக்காக இணைப்பு ஒப்பந்தத்தை 62ஆம் ஆண்டில் தானே நிறைவேற்றி கொடுத்து நிம்மதி அணி. அதனாலதான் சொல்லுவாங்க நம்ம புதுச்சேரியில யாராவது இப்போ வருமா எங்களை இந்தியா கூட சேர்த்தது தப்பு அப்படின்னு எங்காவது நீதிமன்றத்தை சர்வநிலை பண்ணா அப்படி ஒரு வழக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி தாவித ஐயா அவர்களிடத்துல பேசுற போது இப்படி இருக்கு அப்படிங்கிற போது அது உண்மைதான். ஆனா நீதிமன்றம் இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்துதான் தீர்ப்பு கொடுக்கும். இன்னைக்கு உள்ள ஆகி வச்சு இனிமேல் பட்டு அதெல்லாம் பழைய இதெல்லாம் பேசக்கூடாது அதான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முறைப்படி இணைப்பு என்பது முறைப்படியான இணைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாக அது கொடுத்த விதிவிலக்காக கொடுத்தது. இந்திய அரசின் கீழ் அப்புறம் தான் 62 பிறகு 16 பிறகு வரும். இந்திய அரசின் கீழ் புதுச்சேரி தலைமையில் அரசாங்கம் அமைய வேண்டிய சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. நவம்பர் டிசம்பர்ல அதெல்லாம் பண்ணாங்க. 63ஆம் ஆண்டு ஜூலை 1 நாள் புதுவையின் உதய நாள் ஆனது. எதுவார் குபேர் முதல்வராய் ஆனார். ஏற்கனவே அந்த இருக்கிறாங்க. இந்த இது வந்த பிறகு அவர் திரும்ப அந்த ஆட்சியை அமைக்கிறாங்க. அடுத்த 64ல தேர்தல் தினம் போகுது. இதான் முடியுது. வாழ்த்து இதுக்கு புதுவையே புதிய பூமியே இன்ப புதையலே எங்கள் இதயமே உலக நகரமே உதய நாள் வாழ்த்து அப்படின்னு இதை மற்றொரு தமிழ் அறியாதவர்களுக்கும் வரணும் அப்படின்றதுனால இதை பிரெஞ்சு மொழியாக்கவும் செய்திருக்கு. வில்லியனூர்ல இருக்கிற டாக்டர் வி ராஜேந்திரன் அவர்கள் அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 2 மொழியில தான் இது வந்திருக்கு. இந்த நூல் உங்களுக்கு எல்லாம் இப்போ கொடுக்குறேன். நீங்க இது நான் பேசிய சம்பந்தமாக கேள்வி